Hi students, good morning. Today we are going to see time. நம்ம டைமில் என்ன கண்டு பார்த்தோம், கிளாக்கை பற்றி பார்த்தோம், அண்ட் தென் நாம் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் தென் ரயில்வே டைம் பற்றி பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டைம்னா எப்படி கண்டு இருக்கும், 12 hours ஃபார்மேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர 12 hours நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏஎம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வர ஒன் டேக்கு 24 hours, அது ஃபஸ்ட்டு 12 hours நம்ம ஏஎம் சொல்லுவோம், அடுத்து 12 hours பிஎம் சொல்லுவோம். அதே ரயில்வே டைமிங்னா 24 hours ஃபார்மேட்டாக தான் அங்கே இருக்கும். அவங்க ஏஎம் பிஎம்னு சொல்ல மாட்டாங்க, ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம என்ன கண்டு பார்த்தோம், ரயில்வே ஸ்டாண்டர்ட் டைம்லேருந்து ரயில்வே டைமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தோம், +12 வச்சு ஆட் பண்ணோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே டைமிங்கில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்டாண்டர்ட் டைமிங்கில் ஏஎம் பிஎம் போட்டு ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போல்லாம் ஏஎம் சொல்லுவோம், எப்போல்லாம் பிஎம் சொல்லுவோம் பார்ப்போமா. எஸ், ஏஎம் பார்த்தீங்கன்னா கண்ணு நம்ம நைட்டு 12 o'clock வருது இல்லை, நம்ம 12 o'clockன்னு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்னா, நைட்டு வர 12 o'clock நம்ம என்னென்னு சொல்லலாம், 12 midnightன்னு சொல்லலாம். அண்ட் தென் ஆஃப்டர்நூனாக வரும்ல, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரும்ல, அந்த 12 o'clock நம்ம என்னென்னு சொல்லலாம், 12 noonன்னு சொல்லலாம். நைட்டு வரதை midnight, 12 midnight, 12 noonன்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ பாருக்கன்னு 12 midnightலேருந்து 12 noon வரைக்கும் பிட்வீன் டைமை நம்ம என்னென்னு சொல்லாங்கன்னு ஏஎம். என்னென்னு சொல்லலாம், ஏஎம். பிட்வீன் டைம் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏஎம். அதே 12 noonலேருந்து நைட்டு வர 12 midnight வரைக்கும் நம்ம அந்த பிட்வீன் டைமே நம்ம என்னென்னு சொல்லலாம், பிஎம் சொல்லலாம். டைம் ப்ளஸ் ஏஎம்மா பிஎம்மா. ஓகேவா, மிட்நைட்லேருந்து நூன் வரைக்கும் ஏஎம் சொல்லுங்கன்னு, 12 noonலேருந்து 12 midnight வரைக்கும் என்னென்னு சொல்லலாம், பிஎம்னு சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி நம்ம க்ளூவோடு எதை வச்சு சொல்லலாம்னா, மார்னிங், ஏர்லி மார்னிங்னா நம்ம ஏஎம் சொல்லுவோம். ஆஃப்டர்நூன், நைட், ஈவினிங் அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லலாம், பிஎம்னு சொல்லலாம். கொஸ்டின் அவங்க அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதை வச்சு நீ ஏஎம்மா பிஎம்மா நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரியாடா. எஸ், அண்ட் தென் பாரு 3 PM இருந்துச்சுன்னா ரயில்வே டைமிங்கில் எப்படி சொல்லலாம், பிஎம் இருந்தாவே நான் என்ன பண்ண சொன்னேன், +12 வச்சு ஆட் பண்ண சொன்னோன்னா ஹவர் டைமில். அப்போ ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 15. அப்போ ரயில்வே டைம் என்னன்னு சொல்லலாம், 15 hours. ஓகேவா, ஹவரில் தான் ஆட் பண்ணுவோம், மினிட்டை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஓகேவா கண்ணு, அதே மாதிரி 12 noonன்னு சொல்லணும், 12 midnightன்னு சொல்லணும். சரி, இப்போ நம்ம வந்து ரயில்வே டைமிங் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம எப்போ ஏஎம் பிஎம் பார்ப்போமா. எஸ், ஃபஸ்ட்டு பார்க்கண்ணு 00லேருந்து 11:59 ஹவர்ஸ்க்கு நீ ஏஎம் போட்டுக்கோ. டைமில் நீ எந்த சேஞ்சஸும் பண்ணாத, அப்படியே எடுத்து ரைட் பண்ணி ஏஎம் போட்டுக்கோ. அதே 12:01லேருந்து 12:59 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த 1 hourக்குள்ளே நீ ஏஎம் பிஎம் தான் நீ போடணும். எந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா, அந்த டைமிங் என்னவோ ரைட் பண்ணிவிட்டு ஹவர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு பிஎம் போட்டுக்கோ. ஓகேவா, அதே 13 hours-லேருந்து 24 hours வரைக்கும் நீ என்ன தான் போடுற, பிஎம்முன்னு போடுற. அண்ட் தென் வேறு என்ன பண்ணணும், எஸ் ஹவர் டைமோட -12 பண்ணணும். ஓகே, இப்போ -12 பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், எஸ் 1 hour 1 PM. ஓகேவா கண்ணு, 0லேருந்து 11:59 ஹவர்ஸ் வரைக்கும் நீ ஏஎம் போட்டுக்கோ. டைமில் எந்த சேஞ்சஸும் பண்ணாத. அதே 12:01லேருந்து 12:59 ஹவர்ஸ் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், ஹவர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு பிஎம் போட்டுக்கோ. அதே 13லேருந்து 24க்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன கண்ணு பண்ணணும், எஸ் 12ஆல் மைனஸ் பண்ணி பிஎம் போட்டுக்கோ. ஓகேவா, சம் பார்ப்போமா. எஸ், இங்கே பாரு 17:40 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, 17:40 ஹவர்ஸ்னால் என்ன கண்ணு, எஸ் எப்படி இருக்குது, 13க்கும் 24க்கும் பிட்வீனில் இருந்தால் நம்ம என்னென்னு சொன்னோம், பிஎம்னு சொன்னோமா. அப்போ அதே மாதிரி 12ஆல் மைனஸ் பண்ண சொன்னோமா. எஸ், அப்போ ஹவர் டைமிங்கில் மட்டும் 12ஆல் மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கண்ணு கிடைக்கும், 5 அண்ட் தென் 40 ஹவர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், பிஎம் போட்டு எழுதணும். நீ மைனஸ் பண்ணிட்டுனாவே பிஎம் போட்டுக்கோ ஹவர்ஸ் எடுத்துகிட்டு. ஓகேவா, அதே 13-20 ஹவர்ஸ் இருக்கா, அப்போ 12 hours மேலே இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ, 12 hours மேலே வருதா, அப்போ என்ன பண்ணலாம், 12ஆல் மைனஸ் பண்ணுவோமா. அப்போ மைனஸ் பண்ணால் கிடைக்கும் 1. அப்போ 120 மைனஸ் பண்ணாவே என்ன போட சொன்னேன், பிஎம். அப்போ 120 PM. ஓகேவா கண்ணு, அதே 440 ஹவர்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணலாமா, 12 hours ஃபுல்லாக தான் இருக்குது, ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். அப்போ 440 ஹவர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஏஎம். ஓகேவா கண்ணு, அதே 12:56 ஹவர்ஸ் எப்படி எழுத சொன்னேன், 12:59 வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஹவர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு பிஎம்மாக போட சொன்னேன். அப்போ 12:56 PM. ஓகேவா கண்ணு, அதே 13:45 ஹவர்ஸ், அப்போ 12 விட அதிகமாக இருக்குது, ஸோ 12ஆல் மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 1. அப்போ 1:45 மினிட்ஸ் எந்த சேஞ்சஸும் பண்ணாத. அப்போ 1:45 மைனஸ் பண்ணாவே என்ன போட சொன்னேன், பிஎம். அப்போ 1:45 PM. ஓகேவா, இன்னொன்று ரைட் பண்ணலாமா. இப்போ 14 ஹவர்ஸ்ன்னு இருக்குது, இது எப்படி ஸ்டாண்டர்ட் டைம் ஏஎம் பிஎம் போட்டு ரைட் பண்ணுவேன், எஸ் 12 விட அதிகமாக இருக்குது ஹவரில். அப்போ 12ஆல் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2. அப்போ 2 PM. ஓகேவா. அதே 15
35 ஹவர்ஸ்னா கண்ணு அப்போ 12 மைனஸ் பண்ணால் அப்போ என்ன வரும் 3 அப்போ 3:35 என்னது பிஎம் சப்போஸ் 10 ஹவர்ஸ்னால் என்ன அர்த்தம் 12 விட கம்மியாக இருக்கனால அப்படியே வச்சுக்கலாம் அப்போ 12 கம்மியாக வச்சுக்கலாம் அண்ட் தென் 2:10 AM ஓகேவாடா எஸ் இப்போ பாரு ரைட் தி AM அண்ட் PM ரைட் பண்ண சொல்கிறாங்க ரவி ஸ்டார்ட்ஸ் டு ஸ்கூல் அட் 8:45 எப்போ அவன் ஸ்கூலுக்கு போவான் ஏஎம்மா பிஎம்மா AM கேப்சல் எதுனாலும் சரி ஸ்மால் எதுனாலும் சரி லன்ச்னாவே 1 o'clock லன்ச்னாவே என்ன டைம் கண்ணு நைட் ஒரு லஞ்ச் டைம் வருமா நோ ஆஃப்டர்நூன் தானே அப்போ என்ன ஒரு 1 o'clock அப்போ என்ன அது பிஎம் அஃப்ரின் சீஸ் த மூன் அட் 8:20 ஏஎம்மா பிஎம்மா மூன் எப்போ பார்ப்பாங்க ஈவினிங் டைம் நைட் டைம் தானே ஈவினிங் டைம் தானே அப்போ என்ன வரும் பிஎம் கவி கோஸ் டு பெட் அட் 9 ஏஎம்மா பிஎம்மா எப்போ கண்ணு பெட்டுக்கு போய் தூங்குவாங்க காலையிலையா நைட்டா எஸ் நைட்னாவே என்னன்னு போடலாம் பிஎம் ஓகேவா த சன் ரைசஸ் அட் 6:10 ஏஎம்மா பிஎம்மா எஸ் மார்னிங் ஏஎம் ஓகேவாடா கேப்சல் போட்டாலும் சரி ஸ்மாலில் போட்டாலும் சரி ரவி ஸ்டார்ட்ஸ் ஸ்கூல் 8:45 AM லன்ச் டைம் வந்து பிஎம் மூன் வந்து PM and then bed time வந்து என்னது PM sunrises AM ஓகேவா ஐ கிவ் தி homework sum டா ஓகேவா மேட்ச்க்கு ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்கேன் 12 ஹவர்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் ஸோ நீ எதை ரெண்டு கம்பேர் பண்ணாலும் சரி AM இருந்தால் நோ ப்ராப்ளம் PM மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் ஓகேவா PM வந்துச்சுன்னா PM எடுத்துகிட்டு ஹவரோட 12 ஆட் பண்ண சொன்னேன் சப்போஸ் இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த 12க்கு மேலே இருக்கிற டைமிங்கில் 12ஆல் மைனஸ் பண்ண சொன்னேன் ஹவர் டைமிங்கில் ஓகேவா நீ பார்த்துக்கோ கன்வெர்ட் இன் ஸ்டாண்டர்ட் டைம் ஓகேவா ஸ்டாண்டர்ட் டைமாக சேஞ்சஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா 12 இருந்தால் நோ ப்ராப்ளம்டா 56 என்னவா பிஎம்மா ஏஎம்மா போட்டுக்கோ அதே மாதிரி 13 14 15 16 17 18 19 20 21 22 23 வரைக்கும் ஏதாவது இருந்துச்சுன்னா 12ஆல் மைனஸ் பண்ணிக்கோ அண்ட் தென் பிஎம் போட்டுக்கோ 12க்குள்ளே இருந்துச்சுன்னா ஏஎம் போட்டுக்கோ எக்ஸாக்டாக 12ன்னு இருந்துச்சுன்னா ஏன்னா அது 12 நூனுன்னு போட்டுக்கோ ஓகேவா யூ மஸ்ட் டூ தி ஹோம்ஒர்க் அண்ட் சென்ட் மீ ஓகே கண்ணு தேங்க்யூ